ஐயா பாடல் கேட்கல. ம். ஆமாங்கம்மா, கேட்கல. ஐயா லைனையா. ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. ஐயா கேக்குதுங்களா? கேட்குதுங்கய்யா. நன்றி நன்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 2வது அத்தியாயம் அசுத்த சைவத்தில் 1425வது மந்திரம் என்று சிந்திக்க உள்ளோம். கண்டங்கள் 9 கண்டவர் கண்டனர், கண்டங்கள் 9 கண்டாய் அரும்பொருள், கண்டங்கள் 9 கண்டவர் கண்டமாம், கண்டங்கள் கண்டோர் கடும் சுத்த சைவரே அப்படின்னு உலகங்களை எங்கேயும் தேட வேணாம். உடம்புக்குள்ளே 9 கண்டங்கள் இருக்கின்றன. அவைகளை கண்டவர்கள் எல்லாம் அரிய பொருளான பரம்பொருளை கண்டவர்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தி மையங்கள். அப்போ 9 சக்தி மையங்களை கண்டவர்கள் 9 கண்டங்களையும் தாண்டி அவர்கள் கடும் சித்த சைவராக இருப்பார்கள். சிவனை தரிசித்தவர்கள் அப்படின்னு இங்க திருமல நாயனார் உணர்த்துவதாக உணர்கின்றேன். ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா 9க்கும் 9 கலர் கொடுத்துருக்குறாங்க. மூலாதாரம் அப்படின்னா தீவண்ணம், சுவாசிஸ்தானம் அப்படின்னா சிவப்பு, மணிப்புரகம் பசுமை, அநாகதம் ஆரஞ்சு, விசுத்தினா நீலம், ஆக்னினா இளம் மஞ்சள், துரியம்னா நிலவின் வெண்மை, துரிய அதீதம்னா 100 கோடி சூரிய பிரகாசம், சிவம்னா கருமை நிறம் அப்படின்னு 9 ஆதாரங்களுக்கான சக்தி மையங்களுக்கும் 9 விதமான நிறங்களை குறிப்பிட்டு ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். எப்படி இருந்தாலும் 9 ஆதார மையங்கள், அவைகளை கண்டு உணர்ந்து அவற்றை நாம் உணர்வதன் மூலமாக 9 கண்டங்களையும் பெரும்பொருளையும் பரம்பொருளையும் உணர்வதாக புரிகின்றார் திருமல நாயனார். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 2வது அத்தியாயம் செய்வோம். பாடல் 1425 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றோம். கண்டங்கள் 9 கண்டவர் கண்டனர், கண்டங்கள் 9 கண்டாய் அரும்பொருள், கண்டங்கள் 9 கண்டவர் கண்டமாம், கண்டங்கள் கண்டோர் கடும் சுத்த சைவரே. கண்டங்கள் 9 கண்டவர் கண்டனர், கண்டங்கள் 9 கண்டாய் அரும்பொருள், கண்டங்கள் 9 கண்டவ கண்டமா, கண்டங்கள் கண்டோர் கடும் சுத்த சைவரே. இது விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து தமக்குள்ளும் தம்மை தாண்டி இருக்கின்ற 9 சக்தி மையங்கள் அல்லது ஆதார மையங்கள் ஐயா சொன்ன மாதிரி என்னென்ன? 1 மூலாதாரம், 2 சுவாதிஷ்டானம், 3 மணிப்புரகம், 4 அநாகதம், 5 விசுத்தி, 6 ஆக்ஞா, 7 சகசிரஸ்தலம், 8 துவாதசாந்த வெளி, 9 பரவெளி எனும் இந்திர மண்டலம் ஆகிய 9 சக்தி மையங்களையும் பயிற்சியின்படி நாம் ஏற்கனவே நேற்றைய பாடலில் பார்த்தபடி உள்ள பயிற்சியின்படி சாதகம் செய்து கண்டு உணர்ந்து கொண்டவர்களே உண்மையான சக்தி மையங்களை தரிசித்தவர்கள் ஆவார்கள். இவற்றை கண்டு உணர்ந்து கொண்ட சாதகர்கள் அந்த சக்தி மையங்களே கிடைப்பதற்கு மிகவும் அரிய பரம்பொருளான இறையாக இருப்பதை அறிந்து கொள்வார்கள். அதன் பிறகு சாதகத்தை தொடர்ந்து செய்து அந்த சக்தி மையங்களாக இருக்கின்ற இறை சக்தியே தாமாகவும் ஆகியிருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இப்படி 9 சக்தி மையங்களாக இருக்கின்ற இறையை தரிசித்த சாதகர்களே கடுமையான சுத்த நெறியை இந்த உலகிலே பின்பற்றும் அசுத்த செய்வர்கள் ஆவார்கள். இது சரவணையா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். அருணை வடிவேல் முதலியார்ல இருக்கிற விளக்கம் பார்த்துக்கோம். பாரத வருடத்தின் 9 பகுதிகளையும் சென்று கண்டவரே அவைகளில் உள்ள சான்றோர் ஆராய்ந்து கண்ட அரிய உண்மையை கண்டவர் ஆவார். அதனால் அவர் எல்லாவற்றையும் உணர்ந்த இறைவனது நவ தரு பேதங்களையும் உணர்ந்தோரும் பின்னர் கூறப்படும் கடும் சுத்த சைவருக்கு நிகரானவரும் ஆவார். இது சரவணையா தளத்தில் கொடுத்திருப்பது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. இதன் குறிப்புரையாக பாரத வருடத்தின் 9 கண்டங்கள் ஆவன. இந்திரம், கசேரு, தாமிரவர்ணி, கபத்தி, நாகம், சாந்திரம், காந்தருவம்,
வாருணம், குமரி எனும் பெயருடையதாக சொல்லப்படுகின்றன. பரத கண்டமே கடவுள் நிலம், அதாவது புண்ணிய பூமி என்றும், அது மேற்குறித்த 9 கண்டங்களுடையது என்றும், அக்கண்டங்கள் அனைத்திலும் அரும்பொருளை மெய்ப்பொருளை ஆராய்ந்துணர்ந்த அறிவர் பலர் நிரம்பிய உலர் என்றும் ஆகமங்கள் கூறுதலால் அவை அனைத்திலும் தொண்டரோடு கூடிச் சென்று தூ நீராடியும் தொழுதகு படிவங்களை வணங்கியும் அறிவரை அடிபணிந்து அரும்பொருள் கேட்டும் வருவோர் அசுத்த செய்வராயினும் மெய்ப்பொருளை கண்ட சுத்த செய்வர் எனச் சொல்லத்தக்க பெருமையுடையவர் என்றவாறு பரத கண்டத்து கண்டங்கள் 9லும் குமரிக்கண்டமே சிறந்தது என்பதும் சிவாகம நூல் துணிவு. இரண்டாவதாய் நின்ற கண்டங்கள் இடவாகு பெயர் கண்ட என பொதுப்பட கூறிய, அதனால் அது முழுதும் கண்டதாயிற்று. இறைவனது பேதங்களை மாகண்டம் என்றார். அப்பேதங்கள் 9ம் மேலே கூறப்பட்டன. இதனால் சுத்த செய்வரல்லாதார் தீர்த்த யாத்திரை தல யாத்திரங்களை இன்றியமையாது மேற்கொள்ளல் வேண்டும் என்பது கூறப்பட்டது. இதன் பயன் ஞானத்தை பெறுதலாகும். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினோர்க்கோ வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்ற தாயுமானவர் மொழி இங்கே நினைக்கத்தக்கது. இதில் இந்த சக்தி மையங்களா அந்த இதுலேயும் இதில் அருணை வடிவேல் முதல இதில் வேறு மாதிரி கொடுத்துருக்கிறதா நான் நினைக்கிறேன். வரவங்க இதுக்கான விளக்கங்கள் கொடுக்கலாம். கௌரியம்மா வாருங்கள். நன்றிங்க. அருமையான பார்வை, நிறைய பார்வை பார்த்துருக்கோம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். மந்திரம் 1425. கண்டங்கள் 9ம் கண்டவர் கண்டனர், கண்டங்கள் 9ம் கண்டாய் அரும்பொருள், கண்டங்கள் 9ம் கண்டவர் கண்டமாம், கண்டங்கள் கண்டோர் கடும் சுத்த செய்வரே. Translation: Those who have seen the 9 continents have envisioned the 9 aspects. You see, the rare thing is in the neck of those who have envisioned the 9 continents. Those who have envisioned the 9 aspects are the extremely pure Saivites. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இதில் பல பார்வை இருக்குது. ஆனால் நம்ம நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்றது அதுலேருந்து பார்த்தா இது யோக நெறியில் வர்றதுனால இது 9 சக்தி மையங்களாகவே பார்க்கலாம். ஏன்னா நம்ம இது அசுத்த சைவத்தில் இது 3வது பாடல். முதல் பாடலில் பக்தி மார்க்கத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சரியை கிரியை, அதாவது அந்த அடையாளங்கள், இறைவனை போற்றுறது, அந்த இது சொல்லியிருந்தாங்க. அது சரியை கிரியையாக இருந்தது முதல் பாடல். 2வது பாடல் ஓதுறது, கிரியையும் யோகமும் சேர்ந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஓதுறதுங்கிறதுனால அது செயல்ன்றதுனால அது கிரியை பாதையாக இருந்து சரியை கிரியை முடிச்சிட்டோம். இப்போ 3வது பாடல் யோகம். 4வது பாடல் ஞானத்தில் இருக்குது. நாளைக்கு வர பாடல் ஞானத்தை ஒட்டி இருக்கு. அதனால இது யோக நெறிய சொல்றதுனால இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சக்தி மையங்களாகவும் ஆதாரங்களாகவும் பார்க்கலாம். கண்டங்கள் 9ம் கண்டவர் கண்டனர். அந்த கண்டங்கள் 9ம் நம்ம யோக நெறிங்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ள இருக்க 9 கண்டங்கள். இதுல யோகமும் ஞானமும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். இல்லை யோக நெறின்னு கூட வச்சுக்கலாம். 9 மையங்களா நிறைய விளக்க சொன்னாங்க. நம்மளோட ஆதாரங்களும் அதுக்கு மேல்நிலையா இருக்க துரியம், துரியாதீதம், பரமாத்மா, அந்த நிலைகள் 7 சக்கரங்களுக்கு அப்புறம் இருக்கிற 3 சக்கரங்களும் சேர்த்து 9 ஆதாரங்களாகவும் பார்க்கலாம். இல்லை அந்த நம்மளோட சிவ நிலைகள் ஒவ்வொரு சக்கரத்தையும் தாண்டும் போது நம்ம ஒவ்வொரு உணர்தல் மாறிக்கிட்டே போகும். அந்த சிவ உணர்வு மாறிக்கிட்டே போகும். அது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர், ஈஸ்வரர், சதாசிவர், பிந்து, நாத, சக்தி, சிவம்னு அந்த சிவ நிலைகளாகவும் நம்ம பார்க்கலாம். எப்படினாலும் அது நமக்குள்ள உடம்புல மூலாதாரத்துலேருந்து மேலே நம்ம போகிற விஷயந்தான். நம்ம ஒவ்வொரு நிலையும் தாண்டி நம்ம இறைவனை அடையிற நிலை தான். அது யோக நெறியில் அந்த இதை 9ஐயும் கண்டவர் கண்டனர். அந்த 9ஐயும் பயிற்சி செய்கிறாங்க. ஏன்னா நம்ம அசுத்த சைவம்னால என்னன்னு பார்த்தோம், பயிற்சியில் இருக்கிறவங்க இன்னும் இறைவனை உணராத நிலையில்
பயிற்சி முயற்சியில் இருக்கிறவங்க, இன்னும் மெய்ப்பொருள்ன்றது தெரியாத நிலையில் இருக்கிறவங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து அந்த அசுத்த சைவர்கள் வந்து எப்படி அடுத்தடுத்த நிலைக்கு போவாங்க அப்படிங்கிறத சொல்கிறதா பார்க்கலாம். அந்த மாதிரி கண்டங்கள் 9ம் கண்டவர் கண்டனர். அதை முயற்சி செய்கிறவங்க கண்டவர்னா அதுக்கான முயற்சியில் பயிற்சியில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கண்டனர் கண்டங்கள் 9ம் கண்டாய் அரும்பொருள். கண்டங்கள் 9மையும் அரும்பொருளாக உணர்ந்தாங்க. வெறும் பயிற்சியில் இருக்கிறதா ஃபஸ்ட்டு நிலை, அதுதான் அசுத்த நிலை. முதல் வரி வந்து அசுத்த நிலையை குறிக்குது. 2வது நிலை வந்து அவங்க வந்து உணர்ந்த நிலை, சுத்த நிலைக்கு அவங்க போகிற நிலை. அந்த பயிற்சியில் இருக்கும்போது அந்த 9 கண்டங்களையும் நம்ம உணர்ந்துட்டோன்னா, அதுதான் சிவத்தை, அந்த நிலையில் இருக்க சிவத்தை உணர்ந்துட்டோன்னா நம்ம சுத்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு போவோம். கண்டங்கள் 9ம் கண்டவர் கண்டமாம். கண்டமாம் இந்த 9 நிலையும் கண்டவர் வந்து கண்டமாம்னா அதுவாகவே ஆகி ஆகுதல், அந்த இறைவனாகவே ஆகுதல், இறைவனோட கலக்குதல், அதுதான் வந்து கடும் சுத்தம். இது வந்து சுத்தம். 2வது வரி வந்து ஃபஸ்ட்டு வந்து அசுத்தம், 2வது வரி வந்து சுத்தம், 3வது வரி வந்து கடும் சுத்தத்துக்கு அந்த இறைவனாகவே ஆகுதல், அந்த உணர்ந்த விஷயத்தோட அங்கே சுத்தத்திலே நிற்காம கடும் சுத்தத்துக்கு வராங்க. கண்டங்கள் கண்டோர் கடும் சுத்த சைவரே. அவ்வாறு அந்த இறைவனாக ஆகிவிட்டவர்கள் யாரு அப்படின்னா கடும் சுத்த சைவராக மாறுவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஒவ்வொரு நிலையா, அதாவது இதுல என்ன நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்த மார்க்கத்துல இருந்தாலும் சரி, யோக மார்க்கத்துல, பக்தி மார்க்கத்துல, எந்த மார்க்கத்துல இருந்தாலும் சரி, அதுல நம்ம ஒழுக்கத்தோடையும் வைராகியத்தோடையும் அந்த மன தூய்மையோடையும் நம்ம வந்து கடைப்பிடிக்கும் போது நம்ம அடுத்த நிலையான சுத்தத்துக்கு வருவோம். சுத்தத்துல இறைவனை உணர்ந்து மெய்ப்பொருள் எது, மாயை எதுன்ற உணர்வு வரும். அதுக்கு அடுத்த நிலையான அந்த இறைவனாகவே ஆகும்போது, அதோட ஒன்றரை கலக்கும் போது நம்ம இன்னும் அடுத்த நிலைக்கு வருவோம். அதனால இதுல பெரிய நிலை, சின்ன நிலை, நான் வந்து அசுத்தத்துல இருக்கேன், நான் அசுத்த சைவராக தான் இருக்கேன்னு யாரும் நினைக்க தேவையில்லை. அது எந்த மார்க்கமாக நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி. இப்போ வந்து நான் சுத்த சைவத்தில் தான் இப்போ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உணர்ந்துட்டாங்க. ஆனால் அந்த ஆணவன்றதை பிடிச்சிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். அந்த ஆணவத்தையும் நீக்கின பிறகுதான் நம்ம போக முடியும். அதனால நம்ம அந்த இதை மட்டும் பிடிச்சிக்கணும். நம்மள்ட்ட என்னெல்லாம் வந்து நம்ம விட்டு நீங்கணுங்கிறத வந்து பிடிச்சிட்டு இருக்கணும். அதனால சுத்த சைவர்கள் பெரியவங்களான்னு கேட்டால் அப்படியும் இல்லை. அசுத்த சைவர்களில் அந்த பயிற்சி இருக்கும்போது ஆணவமும் இல்லாமல் மன தூய்மையும் இருந்தால் இறைவனோட ஒரு சின்ன கடைக்கண் பட்டாலே நம்ம வந்து அடுத்த நொடியில் இந்த நிலைகள்லாம் கடந்து கடுசுத்த நிலையும் கடந்து பரஞ்சுத்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். அதனால இவங்க வந்து இன்னும் அந்த நிலைதான் இருக்காங்க, இவங்க சுத்த நிலையில இருக்காங்க அப்படின்றது பாகுபாடு பார்க்க தேவையில்லை. யாருக்கு எந்த டைம் எடுக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம கடும் சுத்த சைவராக இருந்தாலும் சரி, சுத்த சைவராக இருந்தாலும் சரி, அசுத்தத்தில் இருந்தாலும் சரி, மன தூய்மையோட அந்த ஆணவம் இல்லாமல் நம்ம பண்ணுற விஷயத்தில் என்ன முயற்சி பண்ணுறோமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோன்னா எல்லாருமே ஒன்று தான். ஏன்னா இறைவனின் பார்வையில் எல்லாருமே ஒன்று தான். நம்ம எந்த சைவராக இருந்தாலும் சரி, இறைவனோட கலந்த பிறகு யாருக்குமே வித்தியாசம் தெரியாது. எல்லாமே பிரம்மமாக மாறிடுவோம். எல்லாருமே ஒன்றுங்கிறது தான் உண்மை. அந்த மாயையான இந்த ஆணவமும் மனமும் நம்மகிட்ட இருக்கிறது தெரியாமல் இருக்கிற விஷயம்தான் இந்த வேறுபாடாக காமிக்கிறது. அதனால இந்த பாடல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த எந்த நிலையில இருந்தாலும் இறைவனை உணர்ந்து நீங்க அந்த பாதையில போனீங்கன்னா கடும் சுத்த நிலைக்கு நீங்களும் போயிடுவீங்க அப்படின்னு சொல்றதா பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. நன்றி, வணக்கம். இந்த மந்திரம் வந்து 1425 நம்ம ஒரு முறை வாசிச்சுக்கலாம். கண்டங்கள் 9ம் கண்டவர் கண்டனர். கண்டங்கள் 9ம் கண்டாய் அரும்பொருள். கண்டங்கள் 9ம் கண்டவர் கண்டமாங். கண்டங்கள் கண்டோர் கடும் சுத்த சைவரே அப்படின்னு 4 வரி இருக்கு. இந்த 4 வரியில கண்டங்கள் 9ம் கண்டவர் அப்படின்னு
ஒரு 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 முதல் வரியை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கண்டனர் கண்டங்கள் 9 கண்டாய் அரும்பொருள் கண்டங்கள் 9 கண்டவர் அப்படின்னு அந்த 2வது வரிய இப்படி பெருசா பிரிச்சு படிச்சுக்கலாம். அப்புறம் 2வது வரியும் 3வது வரியும் சேர்த்து, அப்புறம் 3வது வரியில இருக்கிற கடைசி வார்த்தை கண்டங்கள் கண்டோர் கடும் சுத்த செய்வரே அப்படின்னு 4வது வரிய பார்க்கலாம். எதுக்காக எப்படி பிரிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். கண்டங்கள் 9 கண்டவர் அப்படின்னா எது கண்டம் அப்படின்னா கௌரிமா சொன்னாங்க. நம்ம ஒரு 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 9 நிலைகள் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டமாய் கண்டங்கள் 9 கண்டார் கண்டு ஆய் அரும்பொருள் அப்படின்னும் பிரிக்கலாம். நம்ம 2வது வரிய கண்டு ஆய் அரும்பொருள் கண்டங்கள் 9 கண்டவர் அப்படின்னு. அப்போ முதல்ல கண்டம் 9ஐயும் பார்த்துட்டோம். அதான் சொல்றாரு கண்டங்கள் 9 கண்டவர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 9 நிலைகளை நம்ம பார்த்திருக்கோம். எது 9 நிலை அப்படின்னா நம்ம பிருத்வி, இந்த 5 பஞ்சபூதங்கள், அதற்கு மேல சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அக்னி அப்படின்னு நம்ம அந்த 4ம் சேரும்போது 9 வகையான கண்டங்கள். இதெல்லாம் எங்க இருக்கு? இந்த உடம்புலதான் இருக்கு. இந்த இந்த உடல்ல இருக்கக்கூடிய நிலைகள், இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நிலைகள், பிரபஞ்சத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னைக்கு அண்டத்தை நம்ம பிரிக்கிறோமோ அதே பாணியில நம்மளால பிண்டத்தையும் பிரிக்க முடியும். பிண்டத்தை பிரிக்கிற அதே பாணியில நம்மளால அண்டத்தையும் பிரிக்க முடியும். அப்ப இதுதான் இந்த 9 கண்டங்கள். இந்த 9 கண்டங்கள் 5 பஞ்சபூதங்கள், அக்னி, அதற்கு பிறகு சந்திரன் சூரியன் அக்னி அந்த ஒரு 3 வந்துடும். அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள், அதாவது தாரகை. இதெல்லாம் ஏதாவது சேர்த்து பார்க்கும்போது 9 நிலைகள் நமக்குள்ள வந்துடும். இந்த கண்டங்களை இப்படி பார்த்த கண்டங்களை கண்டனர் கண்டங்கள் 9 கண்டு ஆய் அரும்பொருள் கண்டங்கள் 9 கண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 8க்கும் உண்டான அதிபதி இருப்பாங்கல்ல, இந்த 9க்கும் மன்னிக்கணும், 9க்கும் உண்டான அதிபதி அவர்களுடைய அந்த தலைவன் யாரெல்லாம் அப்படின்னா அதுவும் நம்ம இதெல்லாம் ஏற்கனவே அவர் சொல்லிதான் வந்திருக்கிறாரு. அதனால நம்ம புதுசா கத்துக்கல. இந்த இடத்த திருப்பி ஞாபகப்படுத்திக்கிறோம். யாரெல்லாம்? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேந்திரன், சதாசிவர், விந்துநாதம், சக்தி இல்லையா? அந்த 6 இது சிவனோட சேர்ந்து வரும்போது 9 வந்துரும். அப்போ 9 வகையாக விளங்கக்கூடிய அரும்பொருளை கண்டவர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டு ஆய் அரும்பொருள். அப்ப இந்த கண்டங்கள் 9 தரிசனங்களை 9 தலைவர்களை கண்டவர்கள் அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல புரிஞ்சுக்கும் போது 9 நிலைகளை பார்க்கிறோம். அந்த 9 நிலைகளுக்கு உண்டான தலைவர்களை பார்க்கிறோம். அப்புறம் கண்டமாம் கண்டங்கள் கண்டோர் கடுஞ்சுத்த சைவரே அப்படின்னா நம்ம அசுத்த சைவரை பார்த்துட்டு இருக்கோம், அசுத்த சைவத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா கடுஞ்சுத்த சைவரே அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு முடிக்கிறார். எதனால இந்த பாடல் இங்க வந்திருக்கு? கடும் சுத்த சைவம்னு ஒரு பகுதி இருக்கு அடுத்தாப்புல, மார்க்க சைவத்துக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பாடலுக்கு அப்புறம் கடும் சுத்த சைவம்னு ஒரு பாடல் வருது. இப்போ இந்த இடத்த விட்டுட்டு ஏன் இந்த இடத்துல இந்த பாடலை வைத்திருக்கிறாருன்னு எனக்கு உள்ள ஒரு கேள்வி இருந்தது. அசுத்த சைவத்தை பேசிட்டு இருக்கும்போது எதற்காக இத்தனை பிரிவுகளை சொல்லிவிட்டு கடும் சுத்த சைவரே அப்படின்னு உள்ள கொண்டு வந்து வைக்கிறாரு அப்படின்னா எனக்கு கிடைச்ச ஒரு பதில், எனக்கு தோணின ஒரு பதில் என்ன அப்படின்னாக்கா, இத்தகைய பிரிவுகளை கொண்டு இறைபரம்பொருளை அடையாளம் கண்டு 9 கண்டங்களாக பிரிந்து பார்த்துட்டு அதே 9 கண்ட நிலைகளாக நாம் நிற்பது, ஒன்றாக கலக்காது
அத்தனையும் தனித்து நின்று பொருள் கொள்வது. அப்போ இந்த சரியை கிரியைங்கிறது படிநிலைன்னு சொன்னோம். அடுத்தாப்புல வரக்கூடிய அடையாளங்கள், அந்த உடல் அடையாளங்கள், அதுவும் ஒரு படிநிலைன்னு சொன்னோம். இப்ப இந்த ஸ்டேஜும் படிநிலை தான். இது கடும் சுத்த நிலைதான். ஆனால் அந்த கடும் சுத்த நிலையிலையும் இது எங்க நிக்குது அப்படின்னா இன்னும் அந்த பேதமை இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இத முதல் மந்திரத்துல அவர் பேதமற்று இருக்கிறது எப்படி எப்படி பேதமற்று புரிந்து கொள்வது அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. இத்தனை பாடலுக்கு அப்புறமும் நம்ம 9 கண்டங்களா அவரை புரிஞ்சுக்கிறோம், உண்மையை புரிந்து கொள்றோம். இப்போ ஒரு இடத்துல நம்ம இந்த சாம்பார் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு 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 ஸ்பூன் வாயில விட்டு பாக்குறோம் அப்படின்னா இந்த நாக்கு என்ன பண்ணும் அப்படின்னாக்க புளிப்பு சரியா இருக்கா, உப்பு சரியா இருக்கா, காரம் சரியா இருக்கா, பெருங்காயம் கரெக்டா போட்டிருக்கோமா, காய் வெந்திருக்குமா, இப்படி எல்லாம் ஒன்னொன்னா வரிசையா பிரிச்சு பிரிச்சுதான் பார்ப்போம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா கடைசியில சாம்பார் நல்லா இருக்கு இப்படிதான் சொல்லுவோம் கடைசியில், இல்லைங்களா? இல்ல இது புளிப்பு நல்லா இருக்கு, உப்பு நல்லா இருக்கு, காய் வெந்திருக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அந்த சாம்பாரை ஊத்தி டேஸ்ட் பார்த்துட்டு சாம்பார் நல்லா இருக்கு. இந்த சாம்பார் நல்லா இருக்குங்கிறத விட்டுட்டு நம்ம ஏதோ ஒண்ணு விரசமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமா இருந்ததுன்னா புளிப்பு கூட, அப்போ தனியா சொல்லுவோம், புளிப்பு கூட, உப்பு கூட, காய் வேகல, பருப்பு வேகல, இப்படி சொல்லுவோம் நம்ம. அப்போ அதை தனித்தனியா பிரிக்கிறோம். அப்போ அந்த தனித்தனியாக பிரிக்கக்கூடிய அந்த அறிவு தேவை. அந்த அறிவை கொண்டு அவரை அறிந்து கொண்ட பின் நம்ம என்ன சொல்லணும், சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு விஷ்ணுதான் பெரியவர், சிவன் தான் பெரியவர், ருத்ரர் பெரியவர், மகேஸ்வரர் பெரியவர், சதாசிவர் பெரியவர், சக்தி தான் பெருசு, சிவன் தான் பெருசு இல்ல, எல்லாமே ஒன்று. அந்த சக்தியோடு இணைந்திருக்கும் பொழுதும் நாம் சிவத்தோடு இணைந்திருக்கிறோம். ஏன்னா சக்தியை இத்தனை தூரம் அவர் நமக்கு சொல்லி கொடுக்கும் போதே என்ன சொன்னாரு, நம்மள மேல கூட்டி போய் சிவத்தோடு இணைப்பதற்கு தான் அந்த நிலை அப்படின்னு சொன்னாரு. அப்ப அது புரிஞ்சுக்கணும். அப்போ கரண்ட்ல எங்க தொட்டாலும் கரண்ட் தான். அது அது நீங்க 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 ஃபேனோட கரண்ட்டை தொட்டாலும் சரிதான், இல்ல சுவிட்ச் போர்ட்ல இருக்கக்கூடிய கரண்ட்டை தொட்டாலும் சரிதான், எங்க தொட்டாலும் கரண்ட் தான். அத புரிஞ்சுக்காம நம்ம 9 நிலைகளை வரிசையா புரிஞ்சின்றாலும் அந்த 9 நிலைகளில் நாம் மீண்டும் நின்றால் கண்டங்கள் கண்டமாய் கண்டங்கள் கண்டோர், அந்த 9 நிலைகளையும் நம்ம இன்னும் அப்படியேதான் பிரிச்சு பிரிச்சுதான் அறிந்து கொள்கிறோம். இன்னும் அந்த பேதம் நமக்குள்ளே இருக்கிறது, அந்த அபேதம் வரவில்லை. அது நம்ம எல்லாத்தையும் கூட நம்ம சேர்த்துருவோம். கடைசியில இந்த சக்தி சிவத்துல மாட்டிப்போம். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, அப்பவும் அந்த சக்தியை பிடிச்சுப்போம். சக்தி தான் பெருசு, சிவன் தான் பெருசு. யாரு ஒருத்தர் சக்தி தான் பெருசு, சிவன் தான் பெருசு, விஷ்ணு தான் பெருசுன்னு போராடிக்கிட்டு இருக்காங்களோ அவ்வளவு பேரும் கடும் சுத்த சைவர் தான். ஆனால் அவர்களும் அசுத்த நிலையில்தான், இன்னும் சுட்டி காட்டக்கூடிய அந்த படி நிலையில் தான் நிற்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட பொருளா நான் பார்க்கிறேன். அப்போ அபேதமாக இன்றி பேதமாக பிரித்து காண்பது வரை நீ அசுத்த சைவத்துலதான் இருக்க, நீ படிநிலையில தான் இருக்க. பிரபஞ்ச அறிவு உனக்குள் நிரம்பி கொட்டி கிடக்கிறது. ஆனா அதை எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய அந்த ஒரு 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 நூல் கயிறு இல்ல. அந்த கயிறு வர வரைக்கும் நீ படிநிலை தான், திரும்பி திரும்பி வரணும் தான், திரும்பி திரும்பி போகணும் தான். இல்ல ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கும், பகவானுக்காக இறைவனுக்காக வேலை செய்யற நிலையில போலாம். சாரூபம், சாயுஜ்யம், சாமீபம், சாலோகம் மாத்தி சொல்றேன், நிலை மாத்தி சொல்றேன். அந்த மாதிரி எய்தர் சாலோகமாகவோ இல்லை சாமீபமாகவோ இல்லை ரூபமாகவோ இருக்கலாமே தவிர அது சாயுஜ்யம் அல்ல அப்படின்ற ஒரு நிலையில தான் இந்த இடத்த நம்ம பார்க்கணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு பார்வை. இதை உங்களோடு பகிர கிடைத்த அந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப அருமை.
படிநிலையா பார்க்கறது ரொம்ப நல்லா நல்லா இருந்ததும்மா. நல்லா புரிஞ்சது. நன்றிங்கம்மா. வாங்க விந்தியா அம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1425வது திருமந்திரம். பாரெல்லாம் பரம்பொருள் வடிவமே. கண்டங்கள் 9 கண்டவர் கண்டனர். கண்டங்கள் 9 கண்டு ஆய் அரும்பொருள். கண்டங்கள் 9 கண்டவர் கண்டமாம். கண்டங்கள் கண்டோர் கடும் சுத்த சைவரே. 9 கண்டங்களையும் சுற்றி வந்து பார்த்தவர்கள் பரம்பொருள் உண்மை உணர்ந்தவர் ஆவார்கள். இவர்கள் இந்த 9 கண்டங்களிலும் கண்டு அறிந்து தெளிந்த பேருண்மை கண்டங்கள் 9லும் கலந்து இருப்பவன் பரம்பொருளே என்பதே. இந்த பரம்பொருளையே, அண்டத்தையே அண்டமே பரம்பொருளாகவும் தமக்குள்ளே கண்டு களித்திருப்பவர்கள் கடும் சுத்த சைவராவர். கண்டு ஆய் அரும் பொருள், கண்டு ஆராய்ந்து உணரும் மெய்ப்பொருள். கழக வெளியீட்டில் நாவலந்தீவு முதலிய நில உலகங்கள் 9 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. 9 கண்டங்களையும் இறை உரை திருப்பதிகளாக கண்டு வழிபட்டு வலம் செய்து வந்தவர் அங்கனம் விளங்கும் சிவபெருமானின் அருவம் 4, உருவம் 4, அருவுருவம் 1 ஆகிய 9 திருமேனிகளையும் கண்டவர் ஆவர். இவர்களே வேறுபட்ட பல அண்டங்களையும் அருட்காட்சியால் கண்டவர் ஆவர். இவர்கள் கடும் சுத்த சைவர் என அழைக்கப்படுவர். கடும் சுத்த சைவர் நிலைபேறான உண்மை சித்தாந்த சைவர். இச்சிறப்பினரையே அசுத்த சைவர் என குறிக்கப்பெற்றுள்ளது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றி. வாங்க ஐயா. பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. நான் ஒன்றும் இதுல சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா என்னன்னா, இந்த 9 கண்டம் அப்படிங்கிறது கூட எனக்கு புது விஷயமா தான் நான் கத்துக்கிறேன். இந்த உலகத்தை 7 கண்டமா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இத 9 கண்டமா பிரிச்சு வச்சிருக்காங்க. அபிராமி அந்தாதியோட 19வது பாட்டு. இந்த கண்டம் அப்படிங்கிறத அபிராமி பட்டர் கோணம் அப்படின்னு சொல்வாரு. அதே மாதிரி பிரம்மால தொடங்கி பாருங்களேன், 1 பிரம்மா, 2 விஷ்ணு, 3 ருத்ரன், 4 மகேஸ்வரன், 5 சதாசிவம். இந்த மகேஸ்வரன் வரைக்கும் 4 வச்சுக்குவோம். 5 சதாசிவம். 5ன்னு வேண்டாம், அப்படியே சதாசிவம்னு வச்சுக்கலாம். சரி, 5ன்னே வச்சுக்குவோம். 5 சதாசிவம், 6 சிவம், 7 சக்தி, 8 நாதம், 9 விந்து. இதுல மகேஸ்வரன் வரைக்கும் 4. அடுத்தது சிவம், சக்தி, நாதம், விந்து, அங்க 4. இப்ப நடுவுல இருக்கிறது சதாசிவம். முதல்ல இருக்கிற பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் இதெல்லாம் உருவ திருமேனி. அதுக்கப்புறம் சக்தி, சிவம், சக்தி, நாதம், விந்து இதனாலும் அருவ திருமேனி. மேல இருக்கிற நாளும் அருவ திருமேனி, கீழே இருக்கிற நாளும் உருவ திருமேனி. ஆனா இந்த உருவ திருமேனிக்கும் அருவ திருமேனிக்கும் நடுவுல இருக்கிறது சதாசிவம். இத அருவுருவ திருமேனின்னு சொல்லுவோம். இதையும் சேர்த்தோம்னா 9 அப்படின்னு வந்துரும். அது மாதிரி ஒரு நிலை இருக்கு. இதெல்லாம் கூட இதுல அடங்குதா அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணுச்சு. ஆனா எது எப்படி இருந்தாலும் நம்ம மேலும் மேலும் திருவள்ளுவர் சொல்லுவாரு, அரிதோறும் அறியாமை கண்டற்றால் அப்படின்னு. இந்த அரிதோறும் அறியாமை கண்டற்றால்ங்கிற அந்த திருக்குறளை எங்க வச்சிருக்காருன்னா இன்பத்து பால்ல வச்சிருக்காரு. அறியாமை விலக விலக விலகதான் நமக்கு அந்த இன்பம் அப்படிங்கிறது வரும். அதனால இந்த கண்டங்கள், இப்போ கண்டம் அப்படிங்கிறது ஒரு பகுதி.
இப்ப 7 கண்டமா இருக்கு இந்த உலகம். அது மாதிரி இவங்க 9 கண்டமா வச்சிருக்காங்க. இந்த 7 கண்டத்துல ஒரு சிறப்பு இருக்குங்க. என்னன்னா ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது கண்டமாவும் இருக்கும், நாடாவும் இருக்கும். அதே மாதிரிதான் திருமுருகாற்றுப்படை பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்திலயும் வரும், பன்னிரு திருமறையிலயும் வரும். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுல 7 கண்டமா உலகம் இருக்குது, 9 கண்டமா இந்த ஆன்மீகம் இருக்குது அப்படின்னு நம்ம மேலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த அபிராமி அந்தாதியோட 9வது பாட்டை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மேலும் மேலும் நம்ம வந்து கத்துக்கிறோம் இதுல. அப்புறம் கடும் சுத்த சைவம். இந்த கடும் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னா உறுதி அப்படின்னு அர்த்தம். நம்ம எங்க உறுதியா இருக்கிறோமோ அங்கதான் பியூரிட்டி அப்படிங்கிறது கிடைக்குங்க. உறுதி தளர தளர அந்த பியூரிட்டிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போயிடும். இப்ப நமக்கு தெரியும் புலால் உணவு உட்கொள்வது தவறு அப்படின்னு தெரியும். ஆனா கூட அங்கங்க தளர்த்திக்கிறோம். சில நேரங்கள்ல தவறுன்னு தெரிஞ்சா கூட 2 நிலை, ஒன்று சூழ்நிலை, இன்னொன்று குடும்ப நிலை. இந்த 2 நிலையும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம விட்டுறோம். இப்படி விடாம உறுதியா இருந்தோம்னா அதுக்கு பேரு கடுமை அப்படின்னு பேரு. ரொம்ப கடுமையா இருப்பார்ப்பா அப்படிங்கிறது. இதுக்கு வடமொழியில ஒரு வார்த்தை இருக்குங்க, வைராக்கியம் அப்படிங்கிறது. இந்த வைராக்கியம் அப்படிங்கிறது தான் கடுமையான அப்படின்னு அர்த்தம். ரொம்ப வைராக்கியமா இருந்தோம்னா அது கடுமையா இருக்கிறது அப்படின்னு பொருள் குறிக்குது. அதுதான் இன்னைக்கு. ஆனாலும் கூட அபிராமி அந்தாதியோட 19வது பாட்டுல ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உறைபவளே அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்லியிருப்பாரு. அது எந்த அளவுக்கு பொருந்தும்னு எனக்கு தெரியல. அந்த பாடலோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வெளி நின்ற நின் திருமேனியை வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தென் விழியும் நெஞ்சும் வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தென் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தென் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உறைபவளே ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உறைபவளே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. அருமையான பொருத்தமான பாடல் தாங்க ஐயா. அந்த 9 நிலையும் நினைக்கிற மாதிரியான பாடல் தான். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாங்க ஐயா ரத்னகுமார் ஐயா. நன்றிங்க ஐயா. நிறைவு செய்யலாம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி அர்த்தனார் ஐயா. நிறைவு செய்து கொள்வோம். யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிட்டு நின்று காலை எழுந்து கருத்தறிந்தோதிரின் ஞானத் தலைவனை நன்னுவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.